மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, வர இருக்கும் தூய ஆவியார் எங்களிடத்தில் தங்கியிருக்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் அவரது மாட்சியின் கோவிலாக மாறும் தகுதி பெற அருள்வீராக. நற்கருணையிலே முதலாக இயேசுவை பெறவுள்ள குழந்தைகளை ஆசிர்வதித்தருளும். அவர்கள் உமக்கும் பெற்றோருக்கும் எல்லோருக்கும் ஏற்ற பிள்ளைகளாய் பக்தியிலும் ஞானத்திலும் வளர அருள் புரியும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மெழுதிரி அமைச்சிருங்க, உட்காருங்க. உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை திருவசனங்கள் 2-4 மற்றும் 12-15 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருக்கும். பனிப்படலம் மறைந்தபோது பாலை நில பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஒரே ஆவியாரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரியருக்கு எழுதிய முதல் திருமுழுக்கத்திலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 2 வசனங்கள் 4-13 வரை. சகோதரர்களே, அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துவர். போது நன்மைக்காகவே. தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுத்துகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு உரைக்கும் ஆற்றலை, வேறொருவருக்கு அவிக்குரியவற்றை பகிர்ந்தையும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிறதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமைகளானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பணமாகவும் பெற்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 10 சொற்றொடர்கள் 21 24 முடிய. இயேசு தூயாவால் பேர் வகையடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கு இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுள்ளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியா. தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின் அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவரிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினரும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்பு சகோதரரே, சகோதரிகளே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சபையின் தொடக்க காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. மன்னர், அந்த நாட்டின் மன்னர் கிறிஸ்துவர்களை எல்லாம் வெறுத்தார். ஏனென்றால் அவர்கள் இறைவனுக்கு மட்டும்தான் வணக்கம் ஆராதனை செய்ய முடியும். அரசருக்கு, மனிதருக்கு நாங்கள் ஆராதனை வணக்கம் செலுத்த முடியாது என்று சொன்னார்கள். அதே போன்று அவர்கள் பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய நோக்கங்கள், இது தவறு, இது செய்யக்கூடாது, இதுதான் செய்ய வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு நேர்மையாக, தூய்மையாக வாழ விரும்பிய பொழுது அது அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு எதிரானதாக இருந்தது. ஆகவே இயேசு காட்டிய புதிய வழியிலே இவர்கள் நடந்தார்கள் என்பதற்காக அவர்கள் வெறுக்கப்பட்டார்கள். அப்படி இருந்த பொழுது கிறிஸ்துவமானது தடை செய்யப்பட்டது. வழிபாடுகள், திருப்பலி எல்லாம் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அப்படி இருந்த வேளையிலே ஒரு நாள் ஞாயிறு திருப்பலி ஒரு ஊரிலே பங்கு தந்தையானவர் நிறைவேற்றி கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே வந்த போர் வீரர்கள் பங்கு தந்தையை திருப்பலி நடத்த விடாமல் அவரை கைது செய்தார்கள். அவ்வாறு மக்களை எல்லாம் வீட்டுக்கு சென்று விடுங்கள் என்று விரட்டி அடித்தார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் பீடத்திற்கு சென்று நற்கருணை பேழையை உடைத்து அதிலிருந்த
புதிய அப்பங்களை, புனித அப்பங்களை இயேசுவின் திருவுடல் திருரத்தம் என்று நாம் அழைப்பதை அப்படியே பீடத்திலே தூவி எறிந்துவிட்டு அவர்கள் சென்றார்கள். அதன் பிறகு போர் வீரர்கள் யாராவது கோவிலுக்கு வருகிறார்களா என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு சிறுமியானவர் இவ்வாறு பீடத்திலே அவர்கள் நற்கரணை அப்பங்களை தூவி எறிந்துவிட்டு வந்ததை பார்த்து கொண்டிருந்தார். அதை குறித்து வேதனைப்பட்டவராக அவர் கோவிலுக்கு வந்தார். எல்லோரும் வீட்டிலே பயந்து கொண்டு இருந்த பொழுது இந்த சிறுமி மட்டும் பயப்படாமல் ஆலயத்திற்குள் நுழைந்தாள். அந்த ஆலயத்தின் பெரிய கதவுக்கு பின்புறமாக அவர்கள் மறைந்திருந்தார்கள் போர் வீரர்கள். ஆனால் அவர்களை எல்லாம் கவனிக்கவில்லை, பொருட்படுத்தவில்லை. பீடத்திலே வந்து நற்கரணை கொட்டி கிடந்த அந்த பகுதியிலே அவர் முழந்தாள் படியிட்டு அவர் முறுக்கமாக ஜெபித்துவிட்டு தலை குனிந்து ஒரு அப்பத்தை நாக்கினால் உண்டு அதன் பிறகு அமைதியாக ஜெபித்து கொண்டிருந்தார். போர் வீரருக்கு பயங்கரமான கோபம். அவர்கள் எல்லோரும் வீட்டிலே பயந்து நடுங்கி கொண்டு இருக்கும் பொழுது இந்த சிறுமி மட்டும் இவ்வளவு தூரம் துணிவோடு கோவிலுக்கு வருவதா என்று சொல்லி அந்த சிறுமியை பின்னால் இருந்தே சுட்டான். அந்த குழந்தையும் அந்த பீடத்திலேயே மடிந்து விட்டது. இவ்வாறு இந்த சிறுமியானவர் எவ்வளவு தூரம் நற்கருணையிலே உள்ள இயேசுவை நேசித்தார், உண்மையிலேயே இயேசு இருக்கிறார் என்று நம்பினார். மற்றவர்கள் எல்லாம் பயந்து வீட்டிலே இருக்கும் வேளையிலே இவர் மனத்துணிவோடு இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் நம்பிக்கையினால் அவர் வந்தார், தனது உயிரையே கொடுத்தார் என்று நாம் அறிகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இவ்வாறு நற்கருணை அருட்சாதனத்தை பெற இருக்கின்ற நீங்கள் நற்கருணையிலே மெய்யாகவே இயேசு இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையிலே திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும். நற்கருணை உணவை நாம் பெற வேண்டும். அப்பரச வடிவிலே அவர் வருகிறார். அது இயேசுவை ஏற்படுத்திய ஒரு திருவருட்சாதனம் என்று நம்பி நாம் திருப்பலியில் அந்த நற்கருணை இயேசுவை பெற வேண்டும். அந்த இயேசுவுக்கு ஏற்ற பிள்ளைகளாகவும் நடக்க வேண்டும். அதே போன்று உறுதி பூசல் அருட்சாதனமும் மிக முக்கியமானது. அந்த சிறுமிக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை இயேசுவின் மீது ஒரு அன்பு இருக்கும் என்றால் அவ்வளவு தூரம் அவருக்கு துணிவு வந்திருக்கும் என்று பார்க்கிறோம். ஆகவே இயேசுவின் மட்டில் உங்களுக்கு அவ்வளவு தூரம் அன்பும் நம்பிக்கையும் இருக்கிறதா? கிறிஸ்துவ பிள்ளைகள் என்பதற்காக மட்டும் நீங்கள் கிறிஸ்துவிலே திருமுழுக்கு பெற்று இப்பொழுது நற்கருணை மற்றும் உறுதி பூசல் அருட்சாதனத்தை பெறப்போகின்றீர்களா? உறுதி பூசல் பெறுகின்ற பிள்ளைகள் இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன். நம்முடைய நம்பிக்கையின் மையம் இயேசுதான். நம்முடைய நம்பிக்கையின் நம்முடைய எதிர்நோக்கும் அவரில் தான் இருக்கிறது. அவ்வாறு இயேசுவை அறிந்திருக்கின்ற நீங்கள் அவர் எவ்வளவு தூரம் நமக்காக பாடுபட்டு மரித்தார், ஆனால் மாட்சியோடு உயிர்த்தெழுந்தார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம் விவிலியத்தில், அதை நம்புகிறோம். ஆகவே இயேசுவுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நீங்கள் வாழ வேண்டும். ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் நீங்கள் நிறைந்து விளங்க வேண்டும். அதற்காகத்தான் உறுதி பூசுதல். பரிசுத்த ஆவியின் கொடைகளை பெற்ற பிறகுதான் சீடர்களுக்கு பயமெல்லாம் நீங்கியது. உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள். நீங்களும் பயத்தை நீக்கி உங்களுடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் நேர்மையான புனிதமான வாழ்வினாலும் இயேசுவுக்கு சாட்சியாக விளங்க தூய ஆவியினுடைய கொடைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே நல்ல கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருங்கள். எங்கும் எப்பொழுதும் நீங்கள் கிறிஸ்துவ பிள்ளைகள் என்பதை உங்களுடைய நடத்தையாலும் வாழ்வாலும் பேச்சாலும் எடுத்துரைக்க வேண்டும். அதற்குத்தான் உறுதி பூசுதல். ஆகவே இவற்றை கருத்தில் கொண்டு உறுதி பூசல் பெறுகின்ற பிள்ளைகள் அந்த இயேசுவை ஆழமாக நேசித்து
உங்களுடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் இயேசுவை அறிவித்து இயேசுவுக்கு சாட்சி பகரும் பிள்ளைகளாக விளங்க உங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இப்பொழுது டேய் பாட சொன்ன என்ன கேட்டு வா. தயவு செய்து அனைவரும் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். இந்த மன்றாட்டு வாசிக்கிறோம், வாங்க முன்னாடி. காணி கொடுக்குற கொஞ்சம் உட்காருங்க, அப்படியே இருங்க. தயவு செய்து காணி கொடுக்குறவங்க இருங்க, மன்றாட்டு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் காணிக்கப்பேன். கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா தான் பூசை வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேரண்ட்டு வேற உள்ளே வந்துக்கிட்டீங்க. காணிக்க வைக்கிறவங்க மன்றாட்டுக்கு எல்லாம் எழுந்துடுங்க, அப்புறம் காணிக்க கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு மன்றாட்டுக்கு எல்லாம் எழுந்துடுங்க. மன்றாட்டுக்கு எல்லாம் எழுந்து நிற்போம். எழுந்து நில்லுங்க. ஃபோட்டோ எடுக்கிறவங்க கிட்ட வாங்க தயவுசெய்து. தாயும் தந்தையுமான இறைவா, இந்த வேலைக்கான நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் இல்லை அருளால் தான். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வருகின்றவர் நீரே. இதோ எங்களுடைய தேவைகள் எதிர்பார்ப்பு அனைத்தையும் இப்போது மன்றாட்டுகளாக உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். நீர் தாமே எங்களை கனிவுடன் அனைத்தையும் வரங்களாக கொடுக்க வேண்டும் என்று இந்த வேளையில் உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் ஆயனே நிறைவா, திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். அவர்கள் மந்தையை ஒளியின் பாதையில் நடத்தி செல்ல தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களே ஆசிர்வதியும். அவர்கள் அனைவரும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கு எது தேவையோ அவற்றை நிறைவேற்ற தேவையான வரத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானே வாழ்வு தரும் உணவே என்று எம் இறைவா, முதன்முறையாகவும் திருவுடலையும் திருரத்தையும் உணவாக உட்கொள்ள இருக்கும் எம் குழந்தைகளை ஆசிர்வதியும். அவர்கள் ஒவ்வொரு முறையும் நற்கருணை உட்கொள்ளும் போது அதில் நீ இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து பயணிக்க தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களை பொழியும் எம் இறைவா, இன்று உறுதி பூசுதல் வழியாக தூய ஆவியாரை பெறுகின்ற எம் குழந்தைகளை ஆசிர்வதியும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியின் வழியில் நடக்க தேவையான ஞானத்தை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இயேசுவே, எங்கள் ஊரில் இருக்கும் அனைத்து முதியவர்களையும் ஆசிர்வதியும். அவர்கள் முதுமையில் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை காத்து நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கையின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் ஊருக்கு நல்ல மழையை தந்து எங்கள் விவசாயம் செழிக்கவும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கவும் தேவையான மழையை தந்து ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலைவெளியில் உமது பிள்ளைகளாக ஒரே குடும்பமாக குழுவிருக்கின்றோம். எங்கள் வாழ்நாள் முழு நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக கண்டு நாங்கள் இப்போது எழுப்பிய தேவைகளையும் எங்கள் மனதில் ஒவ்வொரு தேவைகளையும் உம் திருமகன் வழியாக எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல். காணிக்கை கொண்டு வருவாங்க, முன்னாடி வாங்க, மற்றவங்களும் அமைதியாக உட்காருங்க.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றுதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகன் தம் மீட்பு பணியால் தூய ஆவியாரை பெற்று தந்தார். அம்மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் புரிய வேண்டலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். இவ்வாறு நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஒத்திருந்து அவருக்கு உறுதியுடன் சான்று பெற செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் உலகம் அனைத்துக்கும் மேலே ஏறி சென்று உமது வல பக்கத்தில் அமர்ந்து வாக்களிக்கப்பட்ட தூயாவியாரை நீர் சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகள் மீது பொழிந்தருளினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் இதயப்பற்றதோடும் அது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். ஆண்டவரே, இந்த நாளிலே உமது அருளினாலே தங்களுடைய உறுதி பூசுதலையும் பொது நன்மை அருட்சாணத்தை பெற இருக்கக்கூடிய இந்த அனைத்து குழந்தைகளையும் நிறைவாக ஆஸ்வதிப்பீராக. உடல் உள்ள ஆன்ம நலன்களை தருவீராக. இந்த நாளுக்காக தயாரித்திருக்கக்கூடிய விரதம் பெற்றோரையும் உற்றார் உறவினரையும் வேதியர் சகோதரர்களையும் இந்த பங்கினுடைய பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையும் அருட்சகோதரர்களையும் இன்னும் இந்த பணிக்காக பணியாற்றக்கூடிய அருட்சகோதரிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் வேண்டுதலை வரங்களாக கொடுத்து தொடர்ந்து மது அன்பு பாதையிலே, அருளின் பாதையிலே, உண்மையின் பாதையிலே வழிநடப்பதற்கான ஆற்றலையும் அருளையும் இவர்களுக்கு காணிக்கையாக தொடர்ந்து வழிநடத்துவீராக. இந்த நாளில் இந்த திருப்பலியிலே பங்கு கொண்டு இந்த குழந்தைகளுக்காகவும் அவருடைய எதிர்கால நல்வாழ்விற்காகவும் ஆன்ம நலனுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய அனைவரையுமே அவர்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் வேண்டுதலுமே வரங்களாக தந்தருளும். ஆண்டவரே, மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவுடன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தினின்று எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. வரிசையாக வாங்க. 3 அருள் தந்தையர்கள் கொடுப்பாங்க, மற்றவர்களுக்கு அருள் சொகையில் அருள் தந்தையர்கள் கொடுப்பாங்க. தயவுசெய்து வரிசையாக வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மற்ற மதத்தினர் தயவுசெய்து இந்த திருவிதில் பங்கெடுக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற சனிக்கிழமை சியானா நகர் புனித பெர்னார்தின் அவர்களின் நினைவு நாள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம் ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா. அறிவிப்புகள். வருகின்ற 20ஆம் தேதி சனிக்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு நமது ஆலயத்திலே அன்பிய பொறுப்பாளர்களுடைய கூட்டமானது நடைபெற உள்ளது. பங்கு பெருவிழாவை பற்றி கலந்தாலோசிக்க இருப்பதால் அனைத்து அன்பியங்களை சார்ந்த அன்பிய பொறுப்பாளர்களும் தவறாது இக்கூட்டத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய ஆலோசனைகளை வழங்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நமது பங்கின் பாதுகாவலரான தேற்றும் திரு இருதய ஆண்டவரின் 188ஆம் ஆண்டு பங்கு பெருவிழாவை நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாட இருக்கின்றோம். 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரையுள்ள நவநாட்களில் தினமும் சரியாக மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் மாலை 7 மணிக்கு திருப்பலியும், திருப்பலி முடிந்தவுடன் கொடியுடன் கூடிய திரு இருதய ஆண்டவரின் சிறிய தேர்ப்பவனியானது நடைபெறும். அதன் பிறகு கொடியேற்றமானது நடைபெறும். வருகின்ற ஜூன் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை சரியாக மாலை 7 மணி அளவில் பெருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலியும், திருப்பலி முடிந்தவுடன் சப்பரங்களில் புனிதர்களின் எழுந்தேற்றமும் நடைபெறும். அதன் பிறகு வான வேடிக்கையுடன் திரு இருதய ஆண்டவரின் மின் ரத பவனியானது நடைபெறும். வருகின்ற ஜூன் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை 8:15 மணி அளவில் பகல் பெருவிழா திருப்பலியும், அதனை தொடர்ந்து திரு இருதய ஆண்டவரின் பகல் தேர்ப்பவனியானது நடைபெறும். மதியம் 2 மணிக்கு மேல் அன்பிய பொங்கலும், மாலை 7 மணிக்கு திருத்தலத்தில் திவ்ய நற்கருணை ஆசிரானது நடைபெறும். ஆசீர்வாதம் முடிந்தவுடன் கொடியிறக்கம் நடைபெறும். எனவே இறை மக்கள் இத்திருவிழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றோம்.
பங்கு பெருவிழாவிற்கு கீழ்கண்ட ஆயர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். மேதகு நமது திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி, மேதகு யுவான் அம்புரோஸ் தூத்துக்குடி மறைமாவட்டம், மேதகு ஆயர் அந்தோணிசாமி கும்பகோணம் மறைமாவட்டம், மேதகு ஆயர் ஜூடு பால்ராஜ் பாளையங்கோட்டை மேனாள் ஆயர், மேதகு சிங்கராயர் சேலம் மறைமாவட்ட மேனாள் ஆயர், மேதகு ஸ்டீபன் தூத்துக்குடி மறைமாவட்டம், மேதகு ஆரோக்கியராஜ் திருச்சி மறைமாவட்டம், பேராயர் அந்தோணி பாப்புசாமி மதுரை உயர் மறைமாவட்டம். இரவு பெருவிழாவிற்கு கர்தினால் அந்தோணி ஹைதராபாத் ஆகியோர் நமது பங்கிற்கு வருகை தர இருக்கின்றார்கள். எனவே இறை மக்கள் 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவிலே திரளாக கலந்து கொண்டு திரு இருதய ஆண்டவரின் இறையாசிர் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு 2 நிமிடம். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, கடந்த 2ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை நம்முடைய பங்கிலுள்ள குழந்தைகளுக்கு உறுதிபூசல் பெருவிழாவுக்கும் புதுநிலைமைக்கும் தயார் செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுவது நம்முடைய கடமை. அதற்கு முதலாக நம்முடைய ஆயர் அவர்களுக்கு ஏறக்குறைய 284 பிள்ளைகள் உறுதிபூசல் பெற்றிருக்கின்றார்கள். அதை அமர்ந்து ரொம்ப நேரம் எடுத்தாலும் மிக அருமையாக நமது ஆயர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். எனவே உங்கள் அனைவரின் சார்பாக ஆயர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போற்றி நமது நன்றிகளை தெரிவித்து நம்முடைய கரம் தட்டி நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த 10 நாட்கள் நம்மளோடு இருந்து குழந்தைகளுக்கு பயிற்றுவித்த நம்ம திண்டுக்கல் மறைமாவட்ட வேதியர்கள் ஜான் பெரிட்டோ, வேதியர் ஜான் பெரிட்டோ எங்கே இருக்கார்? வாங்க. அவர்களுக்கு நமது ஆயர் அவர்கள் இந்த பொன்னாடையையும் இந்த பரிசையும் கொடுப்பார். வேதியர் ஆரோக்கியசாமி, நம்முடைய அமளவை அருள் சகோதரிகள் நமது ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வார்கள். மேலும் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்கள் வகுப்பு எடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அந்தோனி சுரேஷ், ஜெனிஃபர், தனமேரி, ஜெசிந்தா மற்றும் அருள் சகோதரர் ஸ்டீபன் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு திருமதி ஜெனிஃபர் அவர்களுக்கு நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள் இந்த பரிசை கொடுத்து அவரை கௌரவிப்பார்கள். திருமதி தனமேரி அவர்களுக்கு ஆயர் அவர்கள் இந்த பரிசை கொடுத்து கௌரவிப்பார்கள். தனமேரி இல்லையா? வாங்க, நீங்கள் தான் மேரி தனமேரியா? மேலும் சகோதரர்கள் அந்தோனி சுரேஷ், அருள் சகோதரர் ஸ்டீபன், மேலும் அருள் சகோதரர் பேட்ரிக் அவர்களுக்கு நான் இரவே அவர்களுக்கு சட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு சட்டை போட சொல்லிட்டேன். அதனால் அவர்களுக்கு நமது நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இதை ஒருங்கிணைத்த நம்முடைய உதவி பங்கு தந்தை அருள்பணி சுவிக்கின்ராஜ் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக கரம் தட்டி நமது நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த விழா சிறக்கு உதவி செய்த நம்முடைய கோயில் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுக்களையும் கரம் தட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் பாடற்குழு அமைத்து நல்ல முறையில் வழிநடத்திய அருள் சகோதரர் பேட்ரிக் அவர்களுக்கும் அவருடைய பாடைய அக்கா ஜான்சி அவர்களுக்கும் நமது நன்றிகளையும் பாராட்டுக்களையும் நாம் கரம் தட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் ஒவ்வொருவருக்கும்
ஆயர் பேராளும் நம்முடைய ஊர் தலைவர்கள், ஜூரிகள், பங்கு மக்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவரின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் உறுதிப்பூசல் முடிஞ்ச பிறகு நீங்கள் சர்டிஃபிகேட்டை இன்றைக்கி வாங்கிட்டாலும் சரி அல்லது நாளைக்கு பெற்றுக்கொண்டாலும் சரி, இந்த வாரத்தில் எப்போனாலும் வந்து அதனுடைய சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி கூட்டத்தில் கொடுத்தோம்னா யாருக்கு எங்கே போகணும்னு தெரியாது. அதனால் நீங்கள் ஓய்வாக இருக்கின்ற போது அலுவலகத்தில் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, திருவருட்சாதனங்கள் திருச்சபை வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கும் மாபெரும் கொடைகள். இவ்வாறு சிறுவர், சிறுமியர், இளைஞர், இளம்பெண்கள் ஒரு நம்பிக்கையிலே வளர, பக்தியில் வளர இந்த திருவருட்சாதனங்கள் மிக தேவையாயிருக்கின்றன. ஆகவே இந்த அருட்சாதனங்களை வழங்குவதற்கு அழைத்த பங்கு தந்தைக்கு நன்றி கூறுகிறேன். அவர் இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக தயாரித்து ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று உங்களை தயாரித்த வேதியர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் ஆர்வமுள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நாம் நன்றி கூறிக்கொள்கிறோம். திருவிழா சமயத்திலும் வர இருக்கிறேன். அதன் பிறகு கார்டினல் ஆண்டனி பூலா அதை பற்றி பின்னாடி சொல்லுவார். ஏன்னா அவர் ஜூன் மாதம் 17ஆம் தேதி தான் வருகிறார். 2 பேர் கார்டினலாக, கார்டினல்னால் போப்புக்கு அடுத்தபடியான ஒரு நிலை என்று சொல்லலாம். ஆகவே அது 2 பேருக்கு இந்தியாவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கோவாவின் ஆயர் பிலிப் நேரி ஃபெராரோ, அடுத்தவர் ஹைதராபாத் மாநில மறைமாவட்ட பேராயர் ஆண்டனி பூலா அவர்கள் இங்கே நம்ம ஊருக்கு வர இருக்கிறார். அவரும் ஆர்வத்தோடு, ஆனால் தமிழ் தெரியாத அவருக்கு ஆங்கிலத்தில் தான் திருப்பலி நிறைவேற்றுவார். ஆனால் நான் உங்களுக்கு மறையுரையை தமிழில் நிறைவேற்றுவேன். அவரோடு வருவோம். அந்த விழாவிலும் பங்கெடுக்க இருக்கிறேன். ஆகவே அதற்கு அழைப்பு கொடுத்த பங்கு தந்தைக்கு நன்றி. இன்றைய விழா சிறப்பாக நடைபெற உங்களுக்காக எல்லோருக்காகவும் நன்றி கூறுகிறேன். அன்பு குழந்தைகளை, நீங்கள் திருப்பலியில் ஆர்வம் கொள்ளுங்கள், இயேசுவின் மீது நம்பிக்கை வையுங்கள், அன்பு செய்யுங்கள், நீங்கள் நல்ல பிள்ளைகளாக வளருங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டு உம் திருமானின் திருவுணவால் வளம் பெற்றவர்கள் மீது இனி வரும் நாட்கள் உமது ஆசையை பொழிந்தருளும். அதனால் இவர்கள் இடர்கள் அனைத்தையும் மேற்கொண்டு தங்கள் தூய வாழ்வினால் திரு அவையை மகிழ்விக்கவும், தங்கள் அன்பு பணிகளால் இவ்வுலகில் அதன் வளர்ச்சிக்கு துணை புரியவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தண்ணீராலும் தூய ஆவியாராலும் புது பொறுப்பு அடைந்த உங்களை தம் சொந்த மக்களாக்கிய எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை அன்போடு காத்தருள்வாராக. உண்மையின் ஆவியார் தம் திரு அவையில் என்றும் தங்கியிருப்பார் என வாக்களித்த கடவுளின் ஒரே திருமகன் உங்களுக்கு ஆசி வழங்கி தம் ஆற்றலால் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உங்களை உறுதிப்படுத்துவாராக. சீடர்களின் இதயங்களில் அன்பு தீ பற்றி செய்த தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்கி தீமையிலிருந்து விடுவித்து இறை ஆட்சியின் மகிழ்ச்சியில் உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்ப்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆவியாரின் துணையோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்னையினுடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் இந்த குழந்தைகளுக்கு இருக்கும்படியாக நீர் தந்துள்ள இந்த உத்திரியங்களை ஆஸ்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தியறலும். இந்த குழந்தைகள் மரியாளின் பிள்ளைகளாக பக்தியிலும் அன்பிலும் வளர்ந்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் ஆசீர்வற்ற பிள்ளைகளாய் இருக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். ஆமென். தயவு செய்து புது நன்மை எடுத்தவங்க மட்டும், இன்று புதிய நன்மை வாங்கியவர்கள் மட்டும் வரிசையாக வாங்க. மற்றவங்கெல்லாம் அப்படியே இருக்கிற இடத்துல இருங்க. ஞானஸ்தானம் இருக்குது, மேலே அடிக்கிறவங்க வெளியே போயிட்டு அடிங்க. தயவுசெய்து உங்கள் சத்தம் போட வேணாம். தயவுசெய்து கும்பல் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் இடையே போயிடுங்க.